ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீட்டுக்கு வீடு வாசப்படி பார்க்க போகிறோம். வீட்டுக்கு வீடு வாசப்படியில் நம்ம பிரியா யாருக்கும் தெரியாமல் பதுக்கி வச்சுருந்தாங்க. பதுக்கி வச்சிருந்த பொருளை இப்படி பார்த்துட்டிங்களா, நீங்களும் பார்த்துட்டிங்களா, சரி வீடு அப்படிங்கிறாங்க. சரி வீடா, என்னடி நினச்சிட்டு இருக்கோம் மனசில், யாரடி இவன் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துரு வந்து தார்த்தாரன் போட்டால் எனக்கு தெரியாதுங்க, வெறும் ஃப்ரெண்டு தாங்கங்கிறாங்க. ஃப்ரெண்டுக்கு எதுக்கடி மறைச்சி வச்சேன்னு சொல்லி கேள்வி கேட்க, இந்த பல்லவி பாலா போன பல்லவி என்னை மாட்டி விட்டு இப்படி படுத்துறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, மாட்டி விட்டதில் நான் குஜாலா இருக்கேன்னு சொல்லிட்டு கும்மு கும்முன்னு குதிக்குது. பூசணிக்கா குஜாலா இருக்க, உஜாலா போடுங்குது. இந்த டைலாக் ஒன்றும் இல்லை, இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கடுப்பாயிட்டாங்க. அதுக்கப்புறம் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாங்க, நான் எதுவும் பண்ணலை என்னை நம்புங்கன்னு சொல்லி கேட்க வீட்டில் யாருமே நம்பலைங்க. கடைசியில் வந்துட்டு இவன் எதுக்கடா வந்தான்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டை கேட்டால் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லி கேட்க, நான் பிரியாவை லவ் பண்ணுறேன், பிரியாவுக்கே தெரியாது, ப்ரப்போஸ் பண்ண வந்தேன்றான். ப்ரப்போஸ் பண்ணுற வர டைமாடா, உன்னால என் தங்கச்சி வாழ்க்கை போயிடுச்சுடான் சாரு கத்துன்னு கத்துறாங்க. என்னடா இது இவ்வளோ அமுழுத்திமில் நடந்துட்டு இருக்கு, இவன் மூஞ்சில் ஏன் இவ்வளோ சிரிப்பு இருக்குன்னு அர்ஜுன் நோட் பண்ணிட்டார் நம்ம பல்லவியை. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு, நம்ம அர்ஜுன் உள்ளே போய் உட்காந்துட்டு பல்லவியை பற்றி கெஸ் பண்ணுற, இவ வேணும்னே பிரியாவை மாட்டிடணுங்கிறதுக்காக திட்டன்னு கத்திருப்பாளோன்னு சொல்லி கேட்க, பாரு வந்துட்டு என்ன இவ்வளோ கீழ்த்தரமாக நினைக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ கீழ்த்தரமான ஆளு தான்ப்பா நம்ம பல்லவி, இது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லைங்க, பிரியா அழுகிறத பார்த்து சந்தோஷப்படுறாங்க. மறுநாள் காலையில் எழுந்துச்சு பிரியாவுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. கல்யாணம் வேணான்னு சொல்கிற பொண்ணை கதற விடுறாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்